அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து சத்திய சகாபாக்களுடைய சகாபிக்கு அல்லாஹ்வுடைய திறமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடி இருக்கிற மனைவிக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் வெளியேற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் தீண்டாமையை வேறொரு இஸ்லாம் என்ற தலைப்பில் செய்திகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை தீண்டாமை என்கிறது தீமை மட்டுமல்ல, எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் சரி அதை மேற்போக்காக கட்டிவிட்டு செல்லுகிற மார்க்கம் கிடையாது இஸ்லாம். எல்லா தீமைகளையும் வேறு அனுப்பு. அதனால இஸ்லாமிய நாடுகளில் குற்றங்கள் குறைந்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். தீண்டாமை என்கிற ஒரு செயல் நாம் வாழ்கிற தேசத்தில் வழுங்கி பெருகி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். நாம் அனுபவிக்கிறதுனாலும் கூட, ஆனால் அன்றாட செய்திகளில் நம்ம என்ன செய்வோம், பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு சமூகத்தில் விளைந்து இருக்கிறது. அப்ப இதை ஒழிப்பதற்காக ஏராளமான தலைவர்கள் பாடுபடுகிறார்கள், போராடுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தீண்டாமை என்பது ஒழிந்த பாடில்லை. ஒழிவதற்கான அடிப்படையான வழிமுறைகளையும் அவர்களும் தேடவில்லை. சனாதனத்தை ஒழித்து விட்டால் தீண்டாமையை ஒழித்து விடலாம் என்கிற ஒரு தூரநோக்கு பார்வையோடு செயல்படுகிறார்கள் என்ற அருகாமையில் இருக்கும் ஒழிப்புக்கான ஒரு விஷயம் இஸ்லாம். அதை கண்டுகொள்வதில் பெரும்பாலும் மறுத்து விடுகிறார்கள். இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்காக அரசும் பாடுபடுகிறது. சின்ன பச்சில குழந்தையின் உள்ளத்தில் கூட தீண்டாமை வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அது படிக்கிற பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தை பிறட்டினா கூட என்ன இருக்கும், தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைய போய் சேர்க்க போறோம்னு வைங்க, அதை சேர்க்கும் போது அதை என்ன சாதின்னு கேட்டுதான் சேர்ப்போம். அப்போ பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த எழுத்து கூட வெறும் எழுத்துக்களாக இருக்கிறதை தவிர ஒழிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கவில்லை. எந்த அளவுக்கு தீண்டாமை சமூகத்தில் தலைத்தோங்குகிறது என்று சொன்னால், சமீபத்தில் நடந்த புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. அதில் ஏராளமான இராணுவ வீரர்கள் என்ன செய்யாங்க, கொல்லப்பட்டார்கள். அதுல ஒரு இராணுவ வீரர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவருடைய அந்த ஜனாசாவை அவருடைய ஊருக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அவர் தாழ்ந்த சாதியை சார்ந்தவர், அவருடைய குழந்தை ஊர் வழியா கொண்டு போகக்கூடாது, ஊருக்கு வெளியில கூடி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கணும். யார் அவர்கிட்ட? இராணுவ வீரர். நாம் இந்த நாட்டுக்குள்ள சந்தோஷமாக சுபிட்சமாக சுதந்திரமாக வாழ்வதற்காக எல்லையிலே அறுபாடுபட்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு இராணுவ வீரர். அவருடைய குணத்தை கூட என்ன செய்யக்கூடாது, ஊருக்குள்ள கொண்டு வரக்கூடாது, ஊருக்கு வெளியில கொண்டு போங்க, ஏனென்றால் அவன் தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு பெரிய அளவுல உழைத்து கொண்டிருப்பது யாருன்னு கேட்டால் திராவிட கழகத்தை சார்ந்த மக்கள். தீண்டாமை என்பது இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பாடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சமூகத்தில் சில வரலாற்று திருப்புகளையும் செய்கிறார்கள். அதாவது ஈவேரா பெரியாரை பற்றி ஒரு படமே எடுத்தாங்க, திரைப்படம் எடுத்தார்கள். அந்த திரைப்படத்தினுடைய இறுதி காட்சியிலும் சரி அல்லது இடைநிலை காட்சியிலும் சரி முதல்நிலை காட்சியிலும் சரி பெரியார் இன இழிவு ஒழிவதற்கு எது தீர்வு என்கிற வார்த்தையை சொன்னார். அதை மக்களிடத்தில் அவர்கள் சொல்ல மறைத்து விட்டார்கள். ஆனா ஈவேரா பெரியார் என்ன சொன்னாரு, மதம் ஒரு மனிதனுக்கு தேவையில்லை, அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது இன இழிவை ஒழிப்பதற்கான ஒரு நல்ல மருந்து.
ஒரு மணிக்கு ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒன்று ஒன்றுக்கு அவன் சாதியம் ஒழிந்து விடும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கூட இந்த சமூகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தீண்டாமை ஒழிப்பதற்கான ஒரு பாடுபடுதலும் இருக்கிறது, அதை வளர்ப்பதற்கான ஒரு வழிமுறையும் சமூகத்தில் இருக்கிறது. அதனாலதான் இது மாதிரி 80 அடி சுவர்கள் எல்லாம் கீழே விழுந்து 17 பேர் செத்து போறாங்க. அது காரணம் என்ன? சாதியத்தால் ஏற்படக்கூடிய உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அந்த பாகுபாடு. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வேறு அறுத்தார்கள். எந்த அளவுக்கு வேறு அறுத்தார்கள் என்று சொன்னால், யார் என்ன சாதியை சார்ந்தவர்கள், யார் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை கூட நினைவில் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அதுதான் இன்றளவும் உருவாகி கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் ஒரு தலை தோங்கிய மார்க்கமாக இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது போதிக்கக்கூடிய சகோதரத்துவம். இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் ஒருவன் நுழைந்து விட்டால் அங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே கிடையாது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டால் அனைவரும் ஒரு வரிசையில் ஏகமாக சமமாக நின்று கொள்வார்கள். முதல் வரிசை ஒருவனுக்கு, இரண்டாவது வரிசை இன்னொருவனுக்கு என்ற பார்வையே இஸ்லாத்துக்கு கிடையாது. நாம் இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிற நமக்கு கூட தெரியும். நாம சவுதி அரேபியாவுடைய இறக்குமதிகள் அல்ல. சவுதி அரேபியாவில் இஸ்லாம் சொல்லப்பட்டது, அங்குதான் சொல்வதற்கான துவக்கம் ஏற்பட்டது. அந்த இஸ்லாம் உலகம் போல பரவியது, நாமும் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனா நம்முடைய உள்ளத்துல தெரியுமா, எத்தனை முன்னோர்களுக்கு முன்பாக எந்த சாதியை சார்ந்தவர்களாக நாம் இருந்தோம் என்பதை நமக்கு தெரியாது. நம்மிடத்தில் யார் கேட்டாலும் நாம் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நாங்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். இந்த சாதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்மிடத்தில் இருக்காது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீண்டாமை என்கிற ஒரு கோட்பாட்டை மனிதனுடைய உள்ளங்களில் இருந்து வேறறுத்து எடுத்தார்கள். எந்த அளவுக்கு வேறறுத்து எடுத்தார்கள் என்று சொன்னால், வரலாறுகளை நாம் பார்த்தால்தான் அதில் அழகிய ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை போதனை செய்கிற பொழுது அங்க ஆண்டாளும் இருந்தான், அடிமையும் இருந்தான். அடிமைகளை என்ன செஞ்சாங்கன்னா, அடிமைகளை தங்களுடைய அனைத்து பணிகளையும் செய்வதற்கான சேவகர்களாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாக மக்கா மாநகரில் அனைத்து மனிதர்களும் சமம், அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை அந்த சமூக மக்கள் மத்தியில் விதைக்கிற பொழுது, யாரெல்லாம் முதலாளிகளாக எஜமான்களாக தங்களை உயர்ந்தவர்களாக உயர்ந்த குலங்களாக கருதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கொள்கையை எதிர்த்தார்கள். அடிமைகளும் நாங்களும் எப்படி சமமாக இருக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கொள்கையை எதிர்த்தார்கள். எதிர்த்ததனுடைய விளைவுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. எப்படிப்பட்ட புரட்சி அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்துல ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள். இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி சென்று கொண்டே இருக்கிறது. அந்த சமுதாயத்தில் பெரிய தலைவர்கள் அப்படின்னு யாரு கேட்டா, அபூஜஹல், உத்பா, உமையா, ஷைபா போன்றவர்கள் தான் பெரும் தலைவர்கள். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உமையாவுடைய வீட்டில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அது உமையாவுடைய வீட்டில் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய நபித்தோழர். இன்றைக்கும் அந்த நபித்தோழரை அறியாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மனிதர். அவர் அந்த வீட்டில் வேலை செய்கிறார். அப்படி வேலை செய்கிற பொழுது ஓரமாக நின்று இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர்கள் பேசுகிறார்கள். முகம்மது என்ன சொல்லுகிறார் என்று பேசுகிற பொழுது அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அவருக்கு ஒரே ஆச்சரியம். அனைவரும் சமம் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் இந்த மக்காவில் இருக்கிறாரா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அன்னைக்கு அப்படிலாம் யாருக்கா சமம்லாம் கிடையாது. ஒரு சில பேரித்த பழங்களுக்காக அடிமையாக இருந்தவர் தான் பிலால். அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக அடிமையாக இருந்தார். மாடாக உழைப்பார், ஓடாக தேய்வார், ஒருவேளை சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அப்படி இருந்த அந்த மனிதர்களுக்கு மத்தியில சமம் என்று சொல்லுகிற ஒருவர் இருக்கிறாரா என்று ஆச்சரியமாக கவனித்த அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அதை ரகசியமாக வைத்து பயணித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நேரத்தில் வரும் பொழுது
அந்த விடுதலையினுடைய வேட்கை. மனிதனுக்கு உலகத்தை நமக்கு விடுதலை புரிஞ்சுக்கணும்னா அவங்க சொல்லலாம். மனுஷனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் கடன் தீரா பிணியா இருக்கு. எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு நாள் டக்குனு தீர்ந்துருச்சு. அந்த மனிதனுடைய உள்ளமும் செயலும் எப்படி இருக்கும்? பிரவாகமான ஒரு சந்தோஷத்துல அவன் இருக்கும். அது மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அடிமையாகவே வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு நாள் அனைவரும் சமம் என்கிற கோட்பாட்டுக்குள் சென்றவுடன் அவர் அப்படியே அந்த சந்தோஷத்துல அப்படியே பேசிக்கொண்டே வருகிறார். அவரை போன்ற ஒரு மனிதர் உண்டா? அவர் அப்படிப்பட்டவர், அழகானவர் என்று புகழ்ந்து கொண்டே வருகிறார். உமையா கேட்கிறான், யாரை சொல்லுகிறேன்? வேறு யாரை? முகம்மதை தான் சொல்றார். சொன்ன உடனே உமையாவுக்கு கோபம் பயங்கரமா. எந்த கொள்கையை எதிர்த்து நாம் செயல்படுகிறோமோ அந்த கொள்கைக்கு ஆதரவாக நம்முடைய வீட்டில் ஒருவர் உருவாகி இருக்கிறார், அதுவும் என்னுடைய அடிமை உருவாகி இருக்கிறார் என்று கோபக்கடலோடு கொந்தளிக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை இலக்கியமா சொல்லணும் என்று சொல்லலாம். 1000 மதங்கள் கொண்ட யானை அவருக்கு முன்பாக வந்தாலும் சரி. அற்புதம். உலகத்துல மனுஷன் எதுக்கு ஒரு யானைக்கு மதம் பிடிச்சாலே தாங்க முடியாது. ஒரு 1000 மதம் பிடிச்ச யானை அவருக்கு முன்னாடி வந்தாலும் என்ன செய்ய மாட்டாரு? அஞ்ச மாட்டார். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்கிற கொள்கையோடு எத்தனை துன்புறுத்தல்கள் அவருக்கு ஏற்பட்ட போது கூட அவர் என்ன செஞ்சார்? அகதும் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற கொள்கையை நிலைநிறுத்திக் கொண்டே வந்தார். எந்த அளவுக்கு அவருடைய வாழ்வியல் உயர்வு ஏற்பட்டது என்று சொன்னால் அதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பிலால் ரலியல்லாஹு அவர்களை உமையா ஒரு இடத்தில் அடித்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிற அந்த காட்சி. அந்த வழியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், எப்ப உமையா, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொன்னதற்காக இவ்வளவு கொடுமைகளுக்கு அவர் செய்ய வேண்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்டா அந்த உமையா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்க ரொம்ப பரிந்து பேச வந்துட்டீங்களே, நீங்க வேணா விலை கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அடிமையாக இருக்கிறார். ஒரு சில பேரிச்சம்பூலங்களுக்காக அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செல்லா காசு. குறைஷி காபீர்களுடைய பார்வையில் பிலால் ஒரு செல்லா காசு. அபூபக்கர் கேட்டவுடன் நீங்க வேணா வாங்கிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு தர வேண்டும்? ஒரு 10 திருகத்தை கொடுத்து எடுத்து விட்டு செல்லுங்கள் அப்படிங்கிறார். இவர் 10 திருகத்தை கொடுத்து பிலால் அவர்களை விடுதலை செய்து அழைச்சிட்டு போறார். அப்ப உமையா அழைக்கிறார், அபூபக்கரே, நீங்கள் வியாபாரத்தில் பெரிய விற்பனர் என்று நினைத்தேன். ஒன்றுக்கும் ஆகாத இந்த அடிமையை 10 திருகம் கொடுத்து வாங்கிட்டு போறீங்களே, நீங்க சும்மா கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உமையா கலக்கு சொல்லுகிறார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அட பாவி, இந்த பிலாலுக்காக நீ 1000 திருகம் கேட்டிருந்தாலும் நான் அள்ளி தந்திருப்பேன். ஒரு மனிதனுடைய தீண்டாமை ஒளிந்து உயர்வு எங்கே ஏற்படுகிறது? அபூபக்கர் யார்? அந்த சமூகத்தில் உயர்ந்த குலத்தை சார்ந்தனர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை நபர்கள் என்று சொன்னால் 5 அடிமைகளும் 2 சுதந்திரமானவர்களும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். 5 அடிமைகள். முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு கேட்டா அதிகமாக 5 அடிமைகள். பிலால் அவர்கள், யாசிர் அவர்கள், சுமையா அவர்கள், அம்மார் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விரைவிட்டு பெயர்களை சொல்லுகிறார்கள். அபூபக்கரும் கதீஜாவும் சுதந்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப எங்கே தீண்டாமை பெருக்கிறதோ அங்கே விடுதலை நோக்கி ஒரு பயணம் இருக்கு. ஆனா சமூகத்துல பெரும்பாலும் என்னன்னா விடுதலைக்கான ஒரு வழியை தெரியாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடை ஒழிப்பதற்கு அது சார்ந்திருக்க சனாதான கொள்கையை ஒழித்தால் போதும், சாதியம் ஒழிந்துவிடும் என்று நினைக்கிற ஒரு தவறான சிந்தனை. இஸ்லாம் என்கிற கோட்பாட்டுக்குள் வராமல் தீண்டாமை ஒருபோதும் ஒழியாது. அதான் இன்றைக்கு வரலாற்று பூர்வமாக இஸ்லாமிய மார்க்கம் நிறுவிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். சாதாரண அடிமையாக இருந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அடே 1000 திருகங்கள் கேட்டிருந்தாலும் இந்த அபூபக்கருக்கு இந்த பிலாலுக்காக நான் அள்ளி கொடுத்திருப்பேன். எந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து உயர்ந்துகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணுகிறார்கள். ஹிஜ்ரத் செய்த பிறகு ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டுகிறார்கள், மஸ்ஜித் நபவி. அந்த பள்ளிவாசலை கட்டியவுடன் தொழுகைக்காக மக்களை அழைக்க வேண்டும், அதற்காக என்ன முறையை கடைபிடிப்பது என்று மிகப்பெரிய ஒரு மசூரா செய்து இந்த பாங்கு என்கிற ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள். இந்த பாங்கை யார் சொல்லுவது அப்படின்னு சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லட்டும், உம்மி இப்னு மக்துமி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லட்டும். ரெண்டு பேரும் யாரு? அடிமை. ரெண்டு பேரும் சொல்லட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எங்க பாங்கு சொல்றதுன்னா என்ன? உலகத்தில் நீங்க அப்படிலாம் பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஆலயம் இருந்தது என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் மூலக்கடவுளை சந்திப்பதற்காக கருவறைக்கு செல்லவே முடியாது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் எப்படி என்று கேட்டால், அடிமையாக இருந்த பிலால் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தான் இறைவனை வணங்குவதற்காக மக்களை அழைக்க வேண்டும் என்று அழைப்பொழி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அதுதான் மோத்தின் என்கிற பதவி எல்லாரும் கொடுத்துருக்கிறோம்ல. யாருதான் மோத்தின் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மருவி மோதினாருன்னு மாறி போச்சு. மோத்தின் எங்கன்னு கேட்பாங்க. அப்ப உயர் ரகமான ஒரு இமாமுக்கு அடுத்திருப்பவர் யாருன்னு கேட்டா மோத்தின் என்கிற ஒரு பொருள் யாரு கொடுத்திருந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிமையாக இருந்த பிலால் அவர்கள் கொடுத்திருந்தார். எந்த அளவுக்குன்னா மதீனாவுடைய கஜானாவுக்கே தலைவர். மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து குவிகிற அந்த செல்வத்தினுடைய கஜானாவுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தான். உலகத்துல இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்? படிச்சா சாதியை ஒழிஞ்சுன்னு நினைக்கிறான். அதனால கல்விக்காக நிறைய பேர் போராடினார்கள். கல்வி மனிதனுடைய அறிவை வளர்க்கக்கூடியது, அது தேவை. ஆனா கல்வி இன்றைக்கு இந்த சமூகத்தின் சாதியத்தை ஒழிக்குமா? சமூக அந்தஸ்தை பெற்று தருமா? அப்படின்னா பெற்று தராது. கல்வியை படித்தார்கள், உயர்ந்தார்கள். இன்றைக்கு உயர்வுக்கான எல்லா பதவியிலும் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் உயர் சாதியை சார்ந்தவர்கள் தான் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அது அவர்களே ஆதாரபூர்வமாக புத்தகங்களை கொண்டு வெளியிடுகிறார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள் சாதியத்தின் உயர்வை அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கு என்ன காரணம்? தீண்டாமை ஒழிப்பதற்கான ஒரு கல்வி ஆகாது. கல்வி மனிதனுடைய அறிவை வளர்க்கும். தீண்டாமை ஒழிக்க, தீண்டாமை ஒழிக்க என்ன செய்யணும்? அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கிற ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான். அவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. அனைவருக்கு அவனுக்கு முன்பாக அனைவரும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள், கொள்கைக்குள் அனைவரும் வரும் பொழுது ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் மனிதன் சமூகத்தில் பாகுபாடுகளை பார்க்கிற அந்த காட்சிகள் அனைவரும் ஒழிக்கப்பட்டு அனைவரும் சமம் என்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்ப 80 அடி செவருக்கு அந்த வேலை இல்லை. அது இடிஞ்சு விழுந்து 17 பேர் விழுந்து சாக வேண்டியதுக்கு ஒரு வேலை இல்லை. இப்ப மனிதனுக்கான சரியான வழிகாட்டுதல், விடுதலை எங்க இருக்குன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறது. இந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்ட பிறகு அந்த மக்காவுடைய பள்ளிவாசலை வெற்றி கொண்டு உள்ள சிலைகளை பூரா உடைக்கிறாங்க. உடைத்து முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய பிலால் எங்கே, என்னுடைய பிலால் எங்கே, என்னுடைய பிலால் எங்கே என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆட்சி அதிகாரத்தின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் யாரை முதலில் அழைக்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய பிலால் எங்கே என்று அழைத்து, ஏறுங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் தொழுவதற்காக மக்களுக்கு அழைப்பொழி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மக்காவில் இருக்கக்கூடிய உயர் சாதியை சார்ந்த மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இந்த நாளில் கூட இந்த முகம்மதுக்கு பிலாலைத்தான் அழைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பிலாலைத்தான் அழைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் பள்ளிவாசல் மக்காவுக்கு மேலே ஏறி நின்று கையால சலா கையால சலா நுழைய முடியாது. இறை ஆலயம் என்கிற ஒரு ஆலயத்திற்குள் சார்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் உள்ள நுழைஞ்சு என்ன செஞ்சிட முடியாது? இறைவனை வணங்கிட முயற்சி செய்து விட முடியாது. உனக்குன்னு ஒரு கடவுளை தனியா ஏற்படுத்திக்க. உயர் சாதியை சார்ந்த எந்த கடவுளும் உன் தெருவுக்குள்ள வரமாட்டான் அப்படிங்கிற நிலையை இன்னைக்கு பார்க்கிறோம். இப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நீங்க ஏறி பார்க்க சொல்லுங்க, எங்க
உலகத்திலே இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபம். அதுல ஏறி நின்று நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் அப்படின்னா, இப்ப இவர் யாராக இருந்தார்? அந்த சமூக மக்களால் செல்லா காசாக கருதப்பட்ட, மிகவும் இழிவாக கேவலமாக சுருட்ட முடிக்கும் கருப்பு நிறத்துக்கும் தடித்த உதட்டுக்கும் சொந்தக்காரர் பிலால் இழிவாக கருதிய அந்த சமூகத்தில் எந்த இறையாலயத்தை அவர்கள் கைப்பற்றி சிறை வணக்கம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த இறையாலயத்தின் மீது ஏறி நின்று நீங்கள் அழைப்பொலி எழுப்புங்கள். அப்படி தீண்டாமையை வேறறுத்த மார்க்கம் இஸ்லாம். உலகத்துல நம்ம பார்க்கிற மாதிரிலாம் கிடையாது. நமக்கு வேணா அது என்ன செய்யலாம், புரியாம இருக்கலாம். தீண்டாமை என்பது இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா உலகத்துல எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் சொன்னாங்க, இணை இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லிட்டு போறாரு. என்ன காரணம்? இங்க இருக்கிற சமத்துவம் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. வருஷத்துக்கு வந்து 40 லட்சம் 50 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாரும் வந்து நின்ற உடனே ஐயாவே சலா அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம் பேர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு வார்த்தை கண்ட்ரோல் பண்ணுது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவே, இல்ல சின்ன வா, அல்லாஹ் நிறுத்துகிறாரே. அப்ப இந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதனுடைய அடிப்படை எதுன்னு கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யும் என்று சொன்னால், உள்ளங்களை துளைத்து எடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு சொல். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கிற ஒரு கோட்பாட்டை உள்ளத்துக்குள்ள ரப்புல் ஆலமீன் பதித்து விட்டால் எத்தனை பெரிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுகிற ஒரு துணிச்சல் அவன் அடிமையாக இருந்தாலும் உருவாகும், சுதந்திர மனிதனாக இருந்தாலும் உருவாகும், உயர் சாதியினராக இருந்தாலும் உருவாகும். இவர்கள் எல்லாம் ஒரு சம கோட்டிற்குள் வந்து விடுவார். அதைத்தான் பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறுல பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா, பத்ர் போர்க்களம் நடைபெறுகிறது. அன்சாரி தோழர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உமையாதான் பிலால் அவர்களை அடிமையாக வைத்திருந்தவன். அவன் அந்த போர்க்களத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லி அல்லது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உயர் ரக ஒரு ஒட்டகங்களை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த போர்க்களத்துக்கு வந்தான். இரவோடு இரவாக அவன் தப்பித்து செல்ல முயற்சி செய்கிற பொழுது அங்கே இருந்த சில அன்சாரி தோழர்கள், அதோ பிலால் அவர்களை அடிமையாக வைத்திருந்தவன் தப்பித்து ஓட பார்க்கிறான் என்று அவனை விரட்டி பிடித்து அவனை கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். பிலால் அவர்கள் அவனை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறார். மேலே விழுந்து படுத்துக் கொள்கிறார். அன்சாரிகள் அடியில் கூட கத்தியை கொடுத்து அப்படியே அவனை தூக்கிறாங்க. இஸ்லாமியர்களை அடிமை மனிதர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு சிந்தனை அங்கே ஒழிக்க வேண்டும். இஸ்லாத்தை ஒழிப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்குகிறார் என்பதற்கான அடிப்படை. எங்கள் பிலாலை அடிமையா வைத்திருந்த நீ தப்பித்து சொல்லக்கூடாது, செத்து போட்டார். அப்படி ஒரு சமூக அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஏற்படுத்தி இருந்தார். அது மாதிரி வரலாறுகளை படிக்கும் போது இவைகள் எல்லாம் விடுதலை உலகத்துல பார்க்கிற இன்னைக்கும் தீண்டாமையில் மிகைச்சு போயிருக்கிற காரணம் என்ன? நான் உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி. தாழ்ந்த சாதின்னு ஒண்ணு கிடையாது, உயர்ந்த சாதின்னு ஒண்ணு கிடையாது. மனிதர்களா பார்த்து என்ன செய்யறான், மனு தர்மம் ஒன்றை உருவாக்கி தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், இடுப்புல பிறந்தவன் வைஷ்ணவன், காலில் பிறந்தவன் சூத்திரன், உள்ளங்காலில் பிறந்தவன் பஞ்சவன் அப்படின்னு மனிதனை பல்வேறு வகையாக பிரித்து வைத்து என்ன செய்யறான், ஆட்சி செய்கிற காட்சிகளை பார்க்கிறோம். உயர்வா இருக்கிற எல்லாருமே தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கிறான் என்று பெருமைப்பட்டுட்டு அவனை வலியவனை எளியவனை வலியவன் ஏறி மிதிப்பான் அப்படிங்கிற கோட்பாட்டில் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒழிக்கப்படணும், வேறறுக்கப்படணும் சொன்னா இஸ்லாத்தை நோக்கி அனைத்து மக்களும் வர வேண்டும். சனாதனத்தை எதிர்ப்பது என்பது ஒரு விதமாக இருந்தாலும் சரி, அதை ஒழிப்பதற்கான ஒரே வழி இஸ்லாம். அதை பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கிறோம். ஒரு அடிமையாக இருந்தவர் இவ்வளவு பெரிய உயிர் எந்த அளவுக்குன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கிறாங்க.
அப்ப பிலால் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, பெரிய ஜனாதிபதி போய் பேசுறாரு. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்துட்டாங்க, அவங்க இறந்ததுக்கு பிறகு பாங்கு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்குது, கண்ணீர் மல்க அழுகையா வருது, அதனால நான் என்ன செய்யறேன், வேற ஒரு இடத்துக்கு போறேன், அங்க போய் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்ய போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அபூபக்கர் அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா யார் பாங்கு சொல்றது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்போ ஒரு பிலால் கேட்கிறார், ஜனாதிபதியை பார்த்து கேட்கிறார், நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு என்னை விடுதலை செஞ்சீங்களா, இல்ல அல்லாவுக்காக விடுதலை செஞ்சீங்களா? இல்ல அல்லாவுக்காக தான் விடுதலை செஞ்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, பிலால் அனுப்பிச்சு வச்சுறாரு. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து சொல்கிறார், இதோ எங்களுடைய இன்னொரு தலைவர் வந்து விட்டார் அப்படிங்கிறார், எங்களுடைய இன்னொரு தலைவர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்குன்னா, இருக்கிறதே உயர்ந்த குலம் குறைசி குலம் அப்படின்னு சொல்லி மக்கால சொல்லுவாங்க. அந்த குறைசி குலம் சமூக மக்களே ஒரு சாமானிய அடிமையாக இருந்த ஒரு மனிதனை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற மனப்பக்குவத்தை எது உருவாக்கியது என்று சொன்னால் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் தான். உமர் ரலியல்லாஹு ஒரு முறை ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களை சந்திப்பதற்காக என்ன செய்யறாங்க, அபு சுஃபியான் சுஹைல் ரலியல்லாஹு இரண்டு நபி தொடர்ந்து வர்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் யாருன்னு கேட்டா, அடிமை தலையிலிருந்து விடுதலை அடைந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களும் சுஹைபு ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் தகவல் சொல்லப்படுகிறது, இது மாதிரி உங்களை சந்திக்கிறதுக்காண்டி ஆட்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே யார் யார் வந்திருக்கிறா அப்படின்னு தகவலை கேட்டு முதலில் பிலால் ரலியல்லாஹு அவர்களையும் சுஹைபு ரலியல்லாஹு உள்ள அனுப்புங்க அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்ப சொன்ன உடனே எதிர இருக்கக்கூடிய ரெண்டு பேர் யாருன்னா சுதந்திரமான மனிதர்கள். அபூ சுஃபியான் எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக பெரும்பாடுபட்ட ஒரு மனிதர், மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அங்க என்ன சொல்றாங்க, நாமும் வந்து நிக்கிறோம், முதல்ல இந்த அடிமைகளை தான் உள்ள கூப்பிடணுமா அப்படின்னு அவர் இஸ்லாத்துக்கு வந்த அவர் சொல்றார். சொன்ன உடனே அருகில் நின்ற சுஹைல் சொல்லுகிறார், அபூ சுஃபியான் அப்படி பேசாதீங்க, இந்த ஏகத்துவ மார்க்கம் இந்த பூமியில் தலைத்துவங்க பாடுபட்டவர்கள் அவர்கள், அவர்களை எதிர்த்தவர்கள் நாம் இன்றைக்குதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த பாடுபட்டவர்களுக்கு முதல் மரியாதை அங்கே அளிக்கப்படுகிறது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சுஹைப் அபூ சுஃபியானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரை முதலில் மதித்தார்கள் என்று சொன்னால், அடிமை என்று அங்கே பார்க்கவில்லை, சுதந்திரமான மனிதன் என்று பார்க்கவில்லை, தாழ்ந்த மனிதன் உயர்ந்த மனிதன் என்பதை பார்க்கவில்லை. அங்கே யார் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அனைத்து தியாகங்களையும் செய்தார்களோ அவர்களுக்கு முதல் மரியாதை, பதிலில் கலந்து கொண்டவர்களை உள்ளே அனுப்புங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னு சமூகத்துல ஒளிஞ்சதான் தீண்டாமை. அதான் தீண்டாமை என்கிறதை வேறறுப்பதற்கான சிறந்த ஆயுதம் எதுன்னு கேட்டா இஸ்லாம் தான். அதான் உலகத்துல இன்னைக்கு கிறிஸ்துவ பாதி அவர் என்ன செய்யறாங்க, போப்பாண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, 2020 2030 2050 எல்லாம் பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவத்தை மிகைத்தவர்களாக இஸ்லாம் வளர்ந்து நோக்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. காரணம் என்னன்னா, இதனுடைய வளர்ச்சி எதை நோக்கி இருக்கிற சகோதரத்துவத்தை நோக்கி, யாரா இருந்தாலும் சமமாக பார்க்கும் இஸ்லாம். அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் எல்லா தீமையும் வேறறுக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். பெரிய பாக்கியம். உலகத்துக்கு பெரிய பாக்கியம் எதுன்னு கேட்டா, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்மளை யாரும் பார்த்து என்ன செய்ய முடியாது, பாய் நீங்க என்ன சாதின்னு யாரும் கேட்கவே முடியாது. யாரை பார்த்தாலும் பாயின்னு சொல்லுவான், அண்ணன்னு சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவான், பாய் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுவான். நீங்க என்ன சாதி, எதுல இருந்து வந்திருக்கிறீங்க, நீங்க தாழ்த்தப்பட்டவரா உயர்த்தப்பட்டவரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. யாரிடத்தில் கேட்டாலும் சொல்ல நாங்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதற்காக அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்வானார் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய இன்றைக்கு ஒரு செய்தி
ஹைதராபாத்தில் பிரியங்கா என்கிற ஒரு மருத்துவ பெண்மணியை இரவு நேரத்தில் அவர்கள் வந்த வாகனம் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சரான அந்த வாகனத்தை நாங்கள் ஒட்டித்தரோம்னு சொல்லி ஒரு 4 கயவர்கள் அந்த பெண்மணியை அழைச்சிட்டு போய் கற்பழித்து உயிரையும் பறித்து தீயிட்டு கொளுத்தி போயிட்டாரு. 10 நாள் ஆச்சு. நானே அந்த விஷயத்தை பார்த்துட்டு பயங்கர கொந்தளிப்பா இருந்துச்சு. பெண்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு தேவையான உரிமைகள் வழங்கப்படலை, பெண்கள் சுதந்திரமாக நடக்க முடியல, இது மாதிரி பெண்கள் அநியாயமாக கற்பழித்து கொலை செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 10 நாளாக ஏகப்பட்ட பிரச்சனை. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதங்கள் இது குறித்து நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு எந்த தகவல் அப்படின்னு கேட்டால், அந்த 4 பேரையும் கைது செய்த காவல்துறை, ஹைதராபாத் காவல்துறை இன்றைக்கு சரியாக காலையில் ஒரு 5 மணிக்கு ஆள் இல்லாத நேரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, கோர்ட்டில் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு அழைத்து செல்லுகிற பொழுது அதற்கான விசாரணை செய்வதற்காக அந்த பெண் இறந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் காவல்துறையுடைய கைகளை தட்டி விட்டு தப்பிக்க முயற்சி செய்தார்கள். அவர்கள் அனைவரையும் சுட்டு கொன்று விட்டோம் அப்படிங்கிற செய்தி தான். இது உலகத்தில் எல்லாருக்குமே இன்னைக்கு டேட்டா பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. டிவியை பார்க்குற எல்லாருக்குமே இப்படி சுட்டாதான் சரியாக வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்ன செய்யும், ஆழமா உள்ளத்தில் பதியும். பார்க்குறவங்களுக்கு புல்லரிக்கும். இப்படி சுட்டாதான் என்ன செய்யும், தப்புகள் பெருகாது, குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற சிந்தனை அதில் நிறைய உருவாகிருக்கு. ஆனால் இது மாதிரி சுடணும். கெட்டவர்கள் என்ன செய்யணும், அநியாயமாக கற்பழித்து கொலை செய்து தீயிட்டு கொளுத்துகிற அநியாயக்காரர்களை என்ன செய்யணும், அவர்களுக்கு சரியான தண்டனை மரண தண்டனை தான். அதை இஸ்லாமும் மறுக்கல, மக்கள் இந்தியாவில் உள்ள யாருமே என்ன செய்யல, அதை மறுக்கல. இப்படிதான் சட்டம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது என்னன்னா என்கவுண்டர் சட்டம் கிடையாது. ஒருவனுக்கு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் விசாரணை செய்து குற்றம் நிறுவப்பட்டு சட்டத்தின் அடிப்படையில் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இதுதான் சரியான விஷயம். ஆனா இன்னைக்கு நாட்டினுடைய நிலவரம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு டிசம்பர் 6, காலையில் 5 மணிக்கு 4 பேர் சுட்டா. மக்கள் பூரோட கவனம் பூரா எங்க இருக்கும், டிசம்பர் 6 அன்னைக்கு இடிக்கப்பட்ட பாபர் மசூதியினுடைய மீது ஒரு கவனமா இருக்கு. அது குறித்து இந்தியாவில் அங்கங்க ஏராளமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நாளில் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். சட்டத்தின் அடிப்படையில் அந்த காரியத்தை செய்யல, காவல்துறையினராக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும். மக்களுடைய கவனங்களையும் திசை திருப்புகிறார்கள். இந்த தீர்வை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, நீதி கேட்டு யாரும் நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை, போனால் நீதி கிடைக்காது என்கிற சிந்தனை காவல்துறைக்கே உருவாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வருது. பார்வை எப்படி வந்திருக்குன்னா, நீதிமன்றத்துக்கு போனா நீதி கிடைக்காது. ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த தீர்ப்பு, பாபர் மசூதி தீர்ப்பு என்னாச்சு, பள்ளிவாசல் இருந்த இடம் ராமர் கோயிலுக்கே சொந்தமானதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. இந்த தீர்ப்பை பார்த்த மக்கள் இந்தியா முழுவதும் என்ன செஞ்சாங்க, கொந்தளித்தார்கள். ஒரு அநியாயமான தீர்ப்பு என்பதை நீதியின் பக்கம் நின்று பேசினார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிகழ்வுன்னு கேட்டா, 4 குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று குற்றம் நிறுவி மரண தண்டனை கொடுக்காமல் காவல்துறை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு மக்கள் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இது அழகிய பாதுகாப்பு, இப்படிதான் சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு தெரிஞ்சாலும் சரி, இது காவல்துறை சுட்டதா தான், சட்டம் சுட்டதா ஆகாது. இந்தியாவில் ஜனநாயகம் எதை விரும்புகிறது என்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். அந்த நிலை நாம் வாழ்கிற தேசத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது என்கிற பார்வை வலுத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நமக்கு பார்க்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அது சரியான வழிமுறை இல்லை. நாளைக்கு யாரை வேண்டுமானாலும் சுட்டுத் தருவதற்கான அதிகாரம் காவல்துறை பெற்றுவிடும். இது நாம மட்டும் சொல்ற கருத்து இல்லை. இன்றைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் நீங்க சும்மா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லா அரசியல் தலைவரும் இந்த 4 பேர் 4 விதமா பேசுற சேனல்ல பூரா உட்கார்ந்தீங்கன்னா இதைதான் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அதுதான் சரியான வழிமுறை கூட. இதை நாம் அறிந்து கொள்ளணும். இதை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, சரிதான் திருப்தி பற்றக்கூடாது. சரிதான்,
அது சட்டத்தின் வழியில் இருக்கணும் அப்படிங்கிறதை நாம் உள்ளத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்ந்ததோட உங்களை